வணக்கம். நான் சஜினிஷா பிரியன் பேசுறேன். ரொம்பவே ஒரு சிரிப்பான விஷயம் எதுன்னா, நம்ம ஒருத்தரை தப்பா புரிஞ்சுக்கிறது தான். இப்ப என்ன பல விதங்கள்ல பல பேர் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். சரியா, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்கக்கூடாது, நம்ம வேலையை நம்ம பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நான் என் வேலையை பார்ப்பேன். இது ரொம்ப ஒரு மெச்சூரிட்டியான ஒரு ஒரு பிஹேவியர் அப்படின்னு நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். ஆனா இதுக்கு கொஞ்சம் கூட குறையாம நானுமே ஒரு சில பேர் ரொம்ப தவறா புரிஞ்சுக்கிறேன். நிறைய விதங்கள்ல, நிறைய விஷயங்கள்ல. அது என்னதானே எனக்கு தெரியல. அதாவது நான் மெச்சூரா இருக்கிறேன்றதை நான் காட்டிக்கிறேன். நான் இப்படிதான் சொல்லி நான் காட்டிக்கிறேன். என்ன சிலர் பல விதங்கள தவறா புரிஞ்சுக்கிறாங்க. அது அவங்களுடைய மிஸ்டேக் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா அதுக்கு கொஞ்சம் கூடமே குறையாம நானுமே சில பேர் தவறாவே புரிஞ்சுக்கிறேன். இது அது இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் கண்டுபிடிச்சேன். நாமளும் ஒரு சில பேர் தவறா தான் புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நேத்து ஒருத்தர் என்கிட்ட ரொம்ப நேரம் போன் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தாரு. போன் பேசும்போது இடையில என்னுடைய குரல் ரெக்கார்ட் பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் சடனா ஒரு 2 நாள் கழிச்சு நான் அவர்கிட்ட கேட்டேன், என்னுடைய குரல் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, நான் பேசுற விஷயத்துக்கு வேற யார்கிட்ட போட்டு காட்ட போறீங்களா, ரொம்ப பர்சனலா பேசுறத அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவரு ரொம்ப ஒரு மாதிரி வேர்த்து நடுங்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை மறந்துட்டு நான் வேற ஒரு நம்பர் கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் என்கிட்ட கேட்டாரு இன்னைக்கு, என்ன சிவா என்னுடைய குரலை நீ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டாரு. நான் ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. சோ அதே மாதிரிதான் அவருமே என்னுடைய குரலை ரெக்கார்ட் பண்ணிருக்க மாட்டாரு. இப்படி பல விதங்களை தவறா புரிஞ்சுக்கிறோம்.